பைபிள் ரீடிங் நீங்கள் பண்ணுறீங்களா? ஸ்டாப் பண்ணுங்க. கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு இந்த காலையில் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களுக்கு கிருபையும் சமாதானம் மற்றும் அன்பின் வாழ்த்துக்களை கூட நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவன் மீண்டுமாக அவருடைய தெய்வீக வசனங்கள் கூட தியானிக்க நமக்கு பெரிதான கிருபை செய்திருக்கிறார். முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக பெங்களூர் பட்டணத்தில் இருக்கிற சகோதர சகோதரியோட அன்பின் வாழ்த்துக்களை கூட நான் உங்கள் மத்தியில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எப்படின்னு தெரியல, பட் உங்களை சந்திக்கிற ஒரு நேரமாக இது இருந்திருக்குது இல்லைங்களா? அதுக்கு தேவனுக்கு நன்றியை செலுத்தணும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ அழுதோம், எப்படியோ இருந்தோம். ஆனால் இன்றைக்கு தேவன் அவருடைய குமாரனுடைய வெளியேற பெற்ற அந்த மரணத்தினால நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு, நம்மளை ஒன்று கூட்டியிருக்கிறாரு. அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஸோ அதை நாம் நினைவில் கொண்டு இந்த ஒரு பாடத்துக்கு நம்ம கடந்து போகலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நான் கேள்விப்பட்ட பிரகாரம் மீண்டுமாக பேசிக் சப்ஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு இல்லைங்களா? ஸோ ஏற்கனவே நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, பேசிக் சப்ஜெக்ட் கேட்டு கிறிஸ்து கூட அந்த உடன்படிக்கை செஞ்சு தொடர்ந்து ஒரு ஓட்டத்தை ஓடிட்டுருக்கீங்க இல்லைங்களா? சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது விசேஷமாக நம்ம வாழ்ந்திருக்கிற காலப்பகுதியில் இல்லைங்களா, நம்ம வாழ்ந்திருக்கிற காலப்பகுதி எந்த காலப்பகுதி? கடைசிக்கு எனக்கு ஒரு என்ன ஒரு கெட்ட பழக்கம்னா, கேள்வி கேட்குறது நடுவில் கேட்பேன் இல்லைங்களா? ஏன்னா நானும் ட்ரெயினில் சரியாக தூங்கலை. இப்போ நான் தூங்கிட்டேன்னா உங்களை நீங்கள் என்ன பண்ண முடியாது. ஸோ அதனால் எனக்கு கொடுத்த டைம் ½ தான், அதுக்குள்ளேயே சரி முடிச்சிடுற மாதிரி பிளான் இருக்குது. ஒரு சின்ன ஒரு பெரிய சப்ஜெக்ட் தான், பட் அதை கன்சாலிடேட் பண்ணி நமக்கு என்ன இன்றைக்கி தேவை அதை மாத்திரம் நம்ம எடுக்கலாம். ஸோ அப்போ நம்முடைய தேவன் நம்மளை அழைத்த பிறகு சத்தியத்தை கொடுத்துருக்கிறார், பிரம்மாண்டமாக நம்ம சத்தியத்தை கொடுத்துருக்கிறார். இன்னொன்று அந்த தெய்வீக திட்டத்தில் பார்க்கும் போது விசேஷமாக நம்ம இருக்கக்கூடிய காலம் வந்து அறுவடை காலப்பகுதி ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? இந்த அறுவடை காலப்பகுதியிலும் விசேஷமாக நம்ம எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா லவோதிக்கா சபை. லவோதிக்கா சபை 7ஆம் தூதன் மூலியமாக கொடுக்கப்பட்டிருக்க அந்த சத்தியத்தின்ல தான் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே இருக்கிறோம். அப்போ இப்படி இருக்கிற காலப்பகுதியில் எந்த ஒரு சபைக்கு இல்லாத ஒரு போராட்டம் நமக்கு இருக்குது. அதனால தான் நீங்கள் வெளிப்படுத்தல் 7 சபை காலப்பகுதியில் நம்ம பார்க்கும் போது முதல் 6 சபைக்கு வந்து குறைகளும் சொல்லியிருக்கிறாரு, அது அவங்க செஞ்ச நற்கிரியைகளும் சொல்லியிருப்பாங்க, அவங்களுக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்துருப்பாங்க. ஆனால் 7ஆம் சபைக்கு வந்து எந்த ஒரு நற்கிரியைகளும் சொல்லப்படலை, வெறும் குறைகளை மாத்திரம் தான் என்ன பண்ணிக்கிறாரு அங்கே இயேசு கிறிஸ்து பேசிதான் உண்டு. நீங்கள் ஒரு வேளை ஜெயம் கொண்டீங்கன்னா உங்களுக்கு என் பிதாவின் எடுத்து சிங்காசனத்தில் உங்களுக்கு இடம் உண்டுன்ற ஒரு விஷயத்தை கூட கொடுக்குறாரு. அப்போ நம்ம இருக்கிற காலப்பகுதியில் வந்து அதிகமான மாம்ச இச்சையினால் வரக்கூடிய சோதனை, அதே நேரத்தில் ஆவிக்குரிய ரீதியாக வரக்கூடிய சோதனையில் வந்து ரொம்ப அதிகம் போராட்டத்தில் தான் நம்ம வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது வந்து கடைசி ஃபில்ட்ரேஷன். நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற உலகம் எங்கே இருக்கிற சுச்சுவேஷன் நம்ம பார்க்கும் போது விசேஷமாக நமக்கு இருக்கக்கூடிய இந்த இஸ்ரேல் இருக்கீங்க, அதை பார்க்கும் போது நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய ஓட்டம் முடிவுக்கு வந்திருக்குதுன்ற ஒரு விஷயத்த கூட நம்ம நினைவில் கொள்ளலாம் இல்லைங்களா? முதலாவது எங்களுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கும் போது அப்போ என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சபைக்கு ஒருத்தர் செலக்ட் ஆகலாம். இப்போ ஒரு எக்லிஷா இருக்குது, ஒரு சபை, அதுக்கு ஒருத்தர் செலக்ட் ஆகலாம். அப்புறமா வந்து ஸ்டேட்டுக்கு ஒருத்தர் செலக்ட் ஆகலாம். இப்போ எப்படி ஆகிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒருத்தர் செலக்ட் ஆகலாம். அதுதான் கண்டிஷன் இப்போ. ஏன்னா என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லவோதிக்கா சபையில் எப்படி ஆகிட்டோம் பார்த்தீங்கன்னா, அனுலமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. நான் கான்சிக்ரேட்டட் தான், ஆனால் கான்சிக்ரேட்டட் இல்லை. அப்படி தான் நம்ம வாழ்கிறோம் இல்லைங்களா? எப்படி வாழ்கிறோம்? நான் கான்சிக்ரேட்டட் தான், ஆனால் கான்சிக்ரேட்டட் இல்லை. நான் புதிய சிருஷ்டி தான், ஆனால் பழைய சிருஷ்டியும் நான் வாழ்கிறேன். ஆனால் இப்போ காலப்பகுதியில் எப்படி ஆகிட்டுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பரிசுத்தவான்களுக்குள்ளே, நம்ம சகோதர சகோதரிகளுக்குள்ளே புதிய சிருஷ்டியும் இல்லை, பழைய சிருஷ்டியும் இல்லை, நடுவில் ஒரு சிருஷ்டி புதுசாக கொண்டு வந்திருக்கிறோம். என்ன சிருஷ்டி தெரியுங்களா? இதுதான் இப்போ நடந்துன்னு இருக்கு. நான் உங்கள் எதிர்க்க உட்காந்து பேசினுக்கிறேன், என் மனசில் என்ன கெட்டதுன்னு போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது இல்லைங்களா? அது தேவனுக்கு மாத்திரம் தான் தெரியும். அப்போ நடுவில் என்ன சிருஷ்டி இருக்குதுன்னா, நடிக்கிற சிருஷ்டி, பிரிட்டண்ட். இதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ எழுதுறாரு மண்ணால் கூட, நம்ம கீழே முக்கியமாக ஒரு சிருஷ்டி உழுவுது. நம்ம தேவனுடைய ஞானஸ்தானம் பண்ணிட்ட பிறகு கீழே உழுவுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்ம பிரிட்டெண்ட் பண்ணுறோமான நடிக்கிறது ஆரம்பிச்சிடுறோங்களா. ஒன்று வாழ்ந்தா பழைய சிருஷ்டியாக வாழ்ந்துடணும்,
ஒன்று வாழ்ந்தா புதிய சிருஷ்டியாக வாழ்ந்தோம்னா, இது ரெண்டுலேயே நடுவில் வந்து என்ன பண்ணிக்கிறோம்னா ஒரு நடிக்கிற ஒரு சிருஷ்டியாக பண்ணிடுறோம். இப்போ நான் கூட இங்கே வரும்போது எவ்வளோ பயபக்தியோட வருத்தா இருக்குது இல்லைங்களா? முதலாம் பார்க்குறேன், அடுத்த முறை வரும்போது என் சப்ஜெக்ட் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, விருப்பப்பட மாட்டீங்க இல்லைங்களா? அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு மனுஷர்களே என்ன பண்ணுறது, சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரு நிலைமைக்கு சபை இன்னைக்கு 1,44,000 ஓட்டத்தை நம்ம விட்டுட்டு மனுஷர்கள் என்ன பண்ணிட்டோம், சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறோம். அவங்கள வந்து அவங்களுக்காக ஜீவிக்கிற மாதிரி ஆயிடுச்சு இல்லைங்களா? ஸோ அது வந்து நமக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது அப்போ என்ன குறை தான் இங்கே லவோதிக்கா சபையில் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடன்படிக்கை செய்திருக்கும் போது நம்ம தேவனுக்கிட்ட என்ன அறிக்கை இட்டோம், அந்த அறிக்கையை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், மறந்துட்டோம். இப்போ பாருங்க, இப்போ நமது விசுவாசத்தை வந்து நம்ம எவ்வளோ நிமிஷத்தில் சொன்னோம், ஒரு 30 செகண்ட்ஸில் சொல்லியிருப்போமா? 30 செகண்ட்ஸ் ஒரு 45 செகண்ட்ஸில் இல்லைங்களா? மனப்பாடமாக சொல்லியிருப்போம், படன்னு அடிச்சுன்னு போயிடுவோம். ஆனால் அதில் இருக்கிற பொருள் என்ன, இதெல்லாம் நம்ம வந்து ஒரு வேத மாணவர்கள்னு சொல்லும் போது ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம என்ன பண்ணிடணும், டெப்த்தில் உள்ள போயிடணும். அதனால் நம்முடைய மூத்த சகோதரர் அருமையாக சொல்லுவார், ஒருத்தர் ஞானஸ்தானம் எடுத்துட்டு பிறகு தேவனுக்குள்ள புது சிருஷ்டியாக வந்த பிறகு, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர் உலகத்தில் இருந்தாங்கன்னா அந்த டீச்சர் என்ன பண்ணலாம், ஈவினிங்கில் பார்ட் டைம் டியூஷன் எடுக்கலாம். ஒரு டாக்டர் ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சாங்கன்னா அவங்க என்ன பண்ணலாம், ஈவினிங்கில் சாயங்காலத்தில் ஒரு கிளினிக்கை வச்சு நடத்தலாம். ஆனால் ஒரு சோல்ஜர் பார்ட் டைம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது இல்லைங்களா? அதே போல தான் கிறிஸ்துவின் போர் வீரராக இருக்கிற நம்ம அழைக்கப்பட்டவங்க, நம்முடைய நோக்கம் எண்ணம் எல்லாமே என்னன்னா அந்த சபை வாய்ப்புக்கு அடையக்கூடிய ஒரு எண்ணமாக இருக்கணும். பட் இங்கே லவோதிக்கா சபையில் என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சபைக்குள்ள கொஞ்ச நாளுக்குள்ள வந்த பிறகு ஒரு தனித்துவத்தை, தனி இடத்தை நம்ம என்ன பண்ணுறோம், எதிர்பார்க்குறோம். நானும் என்ன இருக்கணும், நானும் சபைக்கு இவ்வளோ வருஷமாக வரேன், நானும் இந்த சபைக்கு தெரியணும் இல்லைங்களா? நானும் இந்த சபைக்கு என்ன ஆகணும், ஒரு அட்ராக்ஷன், நானும் இந்த சபைக்கு நான் யாருன்னு முதலாவது தெரியணும் இல்லைங்களா? அப்படி தான் நம்ம வந்தோம். பட் பேர் சபையில் நம்ம அப்படி இருந்தோமா, போனோம், ஆண்டவரை மாத்திரம் என்ன பண்ணிட்டோம், துதிச்சுட்டு வந்துட்டோம். பட் இங்கே எல்லாமே சத்தியம் கிடைச்சி தேவன் எல்லா வித சுதந்திரத்தை நமக்கு கொடுத்து, அந்த சுதந்திரத்தை எந்த விதத்தில் நம்ம என்ன பண்ணுறத பயன்படுத்துன்றது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ என்ன தான் சபைக்கிட்ட நம்ம குறைய கண்டுட்டோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட விசேஷமாக பார்த்தீங்கன்னா நம்ம உடன்படிக்கை செய்யும் போது 2 விஷயத்தை நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம மனதில் வைக்க வேண்டிய ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணுறோம், காலம் போக 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 என்ன ஆயிடுதுன்னா அந்த விஷயத்தில் நம்ம கீழே வந்துடுறோம். எதுன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக 2 அடையாளம் நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா? பரிசுத்தவான்கள் வேதமானல் நம்ம என்னென்ன அடையாளத்தை நம்ம பண்ணியிருக்கிறோம், ஒன்று ஞானஸ்தானம், இன்னொன்று கர்த்தருடைய போஜனம் பஸ்கா. இது 2 வெளியரங்கமான அடையாளம். ஆனால் நமக்கு ஆவிக்குரிய அடையாளம் 2 விஷயம் இருக்குதுங்க. அந்த வெளியரங்கமான அடையாளத்தை நம்ம எடுத்தோம் இல்லைங்க, ஞானஸ்தானம் எடுத்தோம், கர்த்தருடைய போஜனம் எடுத்தோம். இது தேவனுக்கு மகிமையாக இருக்கணும்னாக்கா நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிற நம்ம ஆவிக்குரிய விஷயத்தில் 2 ஆவிக்குரிய அடையாளத்தை கொடுத்துருக்குறாரு. இந்த ஆவிக்குரிய அடையாளத்தை நம்ம 2 கடைபிடித்தால் மாத்திரம் தான் என்ன பார்த்தீங்கன்னா அந்த செய்யக்கூடிய வெளியரங்கமாக செய்யக்கூடிய ஒரு அடையாளம் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். இல்லைன்னா அது என்ன ஒரு பாதகத்துக்கு நம்மளை கொண்டு போயிடுன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். அப்போ நமக்கு என்ன ஒரு ஆவிக்குரிய அடையாளத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சகோதரர் சொன்ன வண்ண மாதிரி சிலுவை மற்றும் நுகம், சிலுவை மற்றும் நுகம். இது நமக்கு வசனம் தெரியும், படிக்க வேணாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24 இருக்குது, மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29லேருந்து 30 வரை இருக்குது. இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா, அவங்க சீஷர்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது, எவன் என்னை ஒருத்தன் பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமக்க விடும் என்றாரு. மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றாருன்னு, என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், என் நுகதும் எப்படி இருக்குதுங்களா, எளிது இருக்குது, என்னிடத்தில் நீங்கள் மனத்தாழ்மையும் சாந்த குணத்தையும் கற்றுக்கொள்ளுங்கன்ற ஒரு விஷயத்த 2 விஷயத்தை நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு, நமக்கு முன்பாக வைக்கிறார். ஸோ நம்ம கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிலுவையின் அனுபவம் மற்றும் இந்த நுகத்தின் அனுபவம் அனுதினம் என்னோட வாழ்க்கையில் இருக்கிறதா இல்லைங்களா? இந்த சிலுவையின் அனுபவம், இந்த நுகம் என்ற அனுபவம் என் வாழ்க்கையில் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை நம்ம கேட்கக்கூடியவர்கள். பட் முதலாவது இங்கே என்ன நமக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, சிலுவைனா என்ன, நுகம்னா என்ன. இப்போ சிலுவை சொல்லுன்னா நம்மளுக்கு உடனே நம்ம மைண்டில் என்ன தோணும், பாடுகள். சிஸ்டர் கொண்டி தான் பாடுகளா? சுயத்தை வெறுக்கிறது, நல்ல பாயிண்ட். வேற கரெக்ட், நல்ல பாயிண்ட். பாடுகள், சுயத்தை வெறுக்கிறது. ஸோ அப்போ இந்த சிலுவை இதை நம்ம சுமக்கும் போது அந்த வரக்கூடிய பாடுகள் இருக்கு இல்லைங்களா,
கஷ்டங்கள், வேதனைகள் இதெல்லாமே வந்து நமக்கு மாத்திரம் இருக்கா? தேவனை அறியாத ஜனங்களுக்கும் அது இருக்கு. அப்போ ஒவ்வொரு புது சிருஷ்டிக்கும் என்ன சிலுவையை பற்றி சொல்லி கொடுக்குறாருன்னு சொல்லும் போது ரொம்ப அருமையாக என்ன சொல்றாருன்னா, சிஸ்டர் சொன்ன மாதிரி சுயத்தை வெறுக்கிறது இல்லைங்களா, இதுதான் ரொம்ப முக்கியம். எவன் ஒருத்தன் தன்னைத்தான் வெறுத்துன்னு சொல்லும் போது தன் சுயத்தை வெறுக்கணும். ஆனால் இதுதான் ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு இல்லைங்களா. இருக்கிறதுலேயே கஷ்டமான ஒரு விஷயம் இதுதான். எதை வேணாலும் நம்ம என்ன பண்ணிடலாம், விட்டு கொடுத்துடலாம். நம்ம சுயத்தை கொண்டு நம்மளால என்ன பண்ண முடியாது, விட்டு கொடுக்க முடியாது. இதுக்கு அருமையான நம்ம சொசைட்டியில், நம்ம சமுதாயத்தில் இதுக்கு ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஸ்டேட்டஸ் இல்லைங்களா. எதை வேணாலும் விட்டு கொடுத்துருவோம், ஸ்டேட்டஸ் என்ன பண்ண மாட்டோம், விட்டு கொடுக்கவே மாட்டோம். அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இவ்வளோ நாள் அந்த மாம்சத்தில் வாழ்க்கையில் இருந்ததுனால அது நம்ம இருக்கிற சொசைட்டி, நம்ம குடும்பத்தினர், நம்முடைய என்ன சொல்லுங்க உறவினர்கள் எல்லாமே அந்த இருக்கிறதுனால நம்ம அதுலேயே பழகினதுனால அதுலேருந்து வெளியே வரத்துக்கு நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக இருக்கிறதுனால தான் அந்த சுயத்தை வெறுக்கிறது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்குதுன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ சுயத்தை வெறுக்கிறதுனா என்ன இல்லைங்களா. இப்போ சுயத்தை வெறுக்கிறதுனா என்ன? இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா சிஸ்டர் அருமையான ஒரு இட்லி கொடுத்தாங்க, எனக்கு பசி எடுத்துருக்குது, ஆனால் நான் சாப்பிட்ருக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கலாம், அந்த இட்லி வேணா சிஸ்டர் நான் சப்ஜெக்ட்டுக்கு போனேன்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம் இல்லைங்களா. அப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு சுயத்தை குறித்து நான் என்ன பண்ணிடுறேன், வெறுத்துட்டு வந்துடுறேன். பட் இட்லி பார்த்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நான் அங்கே வீட்டில் கல் மாதிரி போடுறாங்க, எங்கள் சிஸ்டர் பூ மாதிரி போட்டாங்க இல்லைங்களா, சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ சுயத்தை வெறுக்கிறதுனா நான் இட்லியை வெறுக்கிறத பற்றி சொல்ல, நம்மளோட உரிமைகளை நம்ம விட்டு கொடுக்கணுமா, புரியுதுங்களா. நம்மளோட உரிமைகளை நம்ம என்ன பண்ணணும், விட்டு கொடுக்கணும். அந்த மாதிரி வந்து மாம்சரீகமாக நம்ம அநேக உரிமைகளை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், உலகத்திலே விட்டுட்டு வந்துட்டு இருக்கிறோம். பட் சபைக்குள்ளே வந்த பிறகு இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, உரிமையை கையில் நம்ம எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இதுதான் இங்கே நடக்குது. ஏன்னா இப்போ நம்ம வந்து இவ்வளோ நாள் வந்து உலகமும் பேர் சபைகளை குறித்து தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், பேசிட்டு அவங்க தான் தவறு பண்ணிட்டுக்கிறாங்க, அவங்க தவறு. பட் அவங்கள விட மோசமான தவறுகளை நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோன்ற லவோதிக்கா சபைக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக எழுதியிருக்கிறாரு. நீ எப்படி இருக்கீங்க, நீ என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்கிறன்னு நம்மள அந்த 3ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு. நீ எப்படி இருக்கீங்க, தரித்திரனும் நிர்வாகியும் நிர்வாணியமாக இருக்கிறன்ற ஒரு கண்டிஷனில் நம்ம இருக்கும்போது அப்போ நம்மளோட உரிமைகளை நம்ம விட்டு கொடுக்கறது தான் நம்ம வந்து அந்த சிலுவையை சுமக்கிறதுன்ற ஒரு விஷயமாக நம்மளுக்கு மாறான்புக்குரிய சகோதர சகோதரி. ஆனால் நம்மளோட உரிமைகளை நம்ம அனுபவிக்கிறது தவறு அல்ல, இது நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். நம்மளோட உரிமைகளை அனுபவிக்கிறது தவறு இல்லை இல்லைங்களா. ஆனால் ஒரு புது சிருஷ்டி ஒரு படி மேலே போனன்றாரு இல்லைங்களா. ஒரு புது சிருஷ்டி என்ன பண்ணனா அந்த உரிமையை விட்டு கொடுக்கணுன்றாரு இல்லைங்களா. ஸோ அப்போ எப்படி ஒரு உதாரணத்தை நம்ம சொல்லலான்னு பார்க்கலன்னா, இப்போ எனக்கு இங்கே சப்ஜெக்ட் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. இப்போ சப்ஜெக்ட் எனக்கு கொடுத்துட்டார் பிரதர், சென்னை பெங்களூர்லேருந்து ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டார். நான் இங்கே வந்து உட்காந்துட்டேன். இப்போ சடனாக ஒரு சீனியர் பிரதர் யாரோ வராரு. வரும்போது இப்போ பிரதர் என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அந்த சீனியர் பிரதர் தான் கொடுக்கணும் இல்லைங்களா. அவர் டக்குன்னு வந்துட்ட பிறகு இப்போ சடனாக அவர் வராருங்க. அவர் வந்த பிறகு நான் இங்கே உட்கார பிரதர் என்ன சொல்ல, பிரதர் நீங்கள் அடுத்த வாரம் எடுத்துருங்க இல்லை அடுத்த மாதம் வாங்கன்னு சொன்ன பிறகு அந்த பிரதர் உட்காந்து சப்ஜெக்ட் எடுத்து இந்த பிரதர் வந்து நான் என்ன சொல்லுவேன், பிரதர் சொல்லியிருந்தேன் எனக்கு, சரி பிரதர் அவர் சீனியர் பிரதர் கண்டிப்பாக அவர் எடுத்துட்டான்னு. ஆனால் என் மனசு ஒத்துக்குமா, ஒத்துக்காது இல்லைங்களா. இது ஒத்துக்காது. அப்போ இவர் எடுத்துகிட்டு போயிட்டு ஒருவேளை என்னை அடுத்த மாதம் கூப்பிட்டா நான் வருவேனா, நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன், காம்ப்ரமைஸ் பண்ணின்னு இருப்பேன். இல்லை பிரதர் அங்கே இருக்குது இங்கே இருக்குன்ட்டுன்னு. இதை தான் சொல்கிறாரு, ஆவிக்குரிய விஷயத்தில் நீங்கள் வந்த பிறகு ஒவ்வொருத்தரும் தன்னோட உரிமைகளை நீங்கள் என்ன பண்ணிடுங்களா விட்டு கொடுத்துருங்கன்றாருங்க. ரொம்ப முக்கியமானது இல்லைங்களா. அதுக்கு என்ன அருமையாக சொல்கிறாருன்னா, நம்மளோட சுயாதீனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த சுயாதீனம் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற சுயாதீனமாக வந்துட்டு மற்றவங்களுடைய நலனுக்காக நம்மளோட சுயத்தை விடுறது நம்மளோட சுயாதீனன்றாருங்க. புரியுதுங்களா. மற்றவங்களோட ஆவிக்குரிய விஷயத்தில் அவங்க வளர்றதுக்காக அவங்களோட நலனுக்காக நம்மளோட சுயத்தை விடுறது தான் நம்மளோட சுயாதீனன்றாருங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட சுயாதீனத்தை நம்ம என்ன பண்ணுறோம் நமக்கு முன்பாக வைக்கிறதுனால தான் இன்னைக்கு அந்த சத்தியத்தில் ஓடுறதுக்கு ரொம்ப 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 ஒரு கடினமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா கடைசி காலத்தில் இந்த விழுந்து போன தூதர்கள் எப்படி அவங்க வந்து அவங்களுடைய வேலைகளை அவங்க செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாம்சரீகமாக நம்மளுக்கு அதிகமாக சோதனை வராது. ஆனால் நம்மளுடைய மனசில் என்ன இருக்குங்களா, அதிகமான சோதனை அதிகமான போராட்டங்கள் நமக்கு இருக்கும் இல்லைங்களா. ஸோ உதாரணத்துக்கு பாருங்களேன், இப்போ இங்கே ஒரு 1 hour உட்கார நம்மளால உட்கார முடியாது. ஏன்னா என்ன இருக்கும், நம்முடைய மனசு எப்படிங்களா, நம்முடைய மனசு எப்படி எந்த மாதிரியா, குரங்கு மாதிரி குதிச்சுனே இருக்கும், ஒரு இடத்துல என்ன இருக்காது, நிற்காது இல்லைங்களா. அப்போ அந்த மனசை கண்ட்ரோல் பண்ணுறது தான் என்ன சொல்கிறார், ஒரு புதிய சிருஷ்டியோட ஒரு வேலை.
அப்போ இந்த மனசை கண்ட்ரோல் பண்ணணும்னா அவங்க முதலாவது தன்னோட உரிமையை விட்டு கொடுத்துட்டாங்களா ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணிடுவாங்களா மனசை கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த உரிமையை விட்டு கொடுக்குறது அவ்வளோ சுலபமாக அது நடக்கக்கூடிய ஒரு காரியம் இல்லை. இதுக்கு அதிகமான பர்சனல் ஸ்டடி ரொம்ப முக்கியம், பிரயாசம் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அந்த பிரயாசம் எடுக்கும் போது தான் நம்ம இந்த ஒரு சுயத்தை நம்ம கண்டிப்பாக விட்டு கொடுக்குற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வருவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, காரணம் நம்ம செஞ்சிருக்கிற உடன்படிக்கையின் பேரே வந்து பார்த்தீங்கன்னா பலியின் உடன்படிக்கை. அப்போ உடன்படிக்கை செய்யும் போது என்ன பண்ணுறோம், ஒரு பலியை நம்ம செலுத்துறோம் இல்லைங்களா? அப்போ அந்த பலி செலுத்துறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது மறுபடியும் அது நம்மளோட சுயத்தை வெறுக்கிறதுன்ற ஒரு விஷயத்தை தான் அது கொடுக்குதுன்ற ஒரு காரியத்தை நம்ம இங்கே பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ அதனால தான் நம்ம வந்து மீண்டுமாக அந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் இல்லைங்களா? ஸோ அப்போ இங்க முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த சிலுவையை சுமக்கணும்னு சொல்லும் போது முதலாவது நான் பலி செலுத்தணும். அந்த பலின்றது என்னோட உரிமையை நான் விட்டு கொடுக்கறது தாங்க ரொம்ப முக்கியம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரர், நமக்கு தேவன் வந்து எந்த காலத்தில் இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு தந்திருக்கிறார். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அது மாம்சரீகமும் சரி ஆவிக்குரிய ரீதியாகவும் சரி நம்ம அந்த ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் எதுக்கு தந்திருக்கிறாருன்னு சொல்லும் போது நம்ம அதை இதெல்லாம் விட்டுட்டு வரத்துக்கு, நம்ம உடனே விட்டுட்டு வரத்துக்கு நம்ம என்ன நிறைய பேர் என்ன திங்க் பண்ணிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விட்டுட்டு வரத்துக்கு வந்து பொதுவாக சில பேர் அப்பா அம்மாவை விட்டுட்டு வந்துடுவாங்க. இந்த சத்தியத்துக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்க, உறவினர்கள்லாம் விட்டுட்டு வந்துடுவாங்க. இதை குறித்து பைபிளில் எங்கேயும் என்ன பண்ணல. என்ன சொல்றாரு, அவங்கள பார்க்கலாம் நீ என்ன பண்ண, பிதாவாகிய தேவனையும் கிறிஸ்துவையும் சபையும் நீ நேசிக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் எதை விட்டுட்டு வந்துட சொல்லியிருக்கிறாரு தெரியுங்களா? அதனால தான் நம்ம அடிக்கடி சொல்றது உண்டு. என்ன சொல்றது பார்த்தீங்கன்னா, நம்ம பேர் சபைகள்லேருந்து, அதாவது பாபிலோன்லேருந்து மாம்சரீகமாக தான் வெளியே வந்துருக்கிறோம் தவிர இன்னும் சிந்தை ரீதியாக நம்ம என்ன பண்ணல, வெளியே வரல. இன்னும் சிந்தை செயல்பாடுகள் எல்லாமே என்ன இருக்குது, பேர் சபைகள் மாதிரி தான் நமக்கு இருக்குதுன்ற ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கும் போது, அப்போ இந்த சுயத்தை வந்து நம்ம வெறுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தானமாக இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அதான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து கூட அவருடைய சித்தத்தை, பிதாவுடைய சித்தத்தை செய்யறது அவருக்கு என்ன இருந்துச்சு, அது ஒரு உணவாக அவர் அது மைண்டில் வச்சிருந்தாருன்ற நம்ம பார்க்குறோம். அதே போல் தாவீது கூட தாவீது அநேக தப்பு பண்ணாலும் கூட அவர் என்ன பண்றார், தேவனுக்கு நான் ஒரு ஆலயத்தை கட்டணுன்ற ஒரு விஷயத்தை அவர் விரும்புகிறார். அப்போ பாருங்க, இந்த சுயத்தை வெறுக்கும் போது தான் நம்ம ஒரு கற்களாக என்ன பண்ண முடியும், அந்த ஆலயத்தில் நம்ம சேர முடியும். ஆனால் தாவீது வந்து ரொம்ப ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் எழுதும் போது எப்படி எழுதுறாரு பாருங்க. சங்கீதம் 132ஆம் அதிகாரம் 2லேருந்து ஒரு சில வசனங்கள் வாசிங்க சிஸ்டர். சங்கீதம் 132 2லேருந்து ஒரு சில வசனங்கள். அவன் நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை. பாத்தீங்களா? அப்ப தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டுற மட்டும் இவர் என்ன பண்ண, ஒரு கம்ஃபர்டபுள் ஒரு சிச்சுவேஷன்ல போகக்கூடாதுன்றாருங்க. என்னன்னா, நான் எப்படி இருக்க போல, நான் இப்படியே இருந்திருக்கலாம், நான் இப்படி இருந்துக்கிறேன், நான் அப்படி என்ன பண்ணலாம், தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டக்கூடிய ஒரு விஷயத்தை அவர் விரும்பல. அவர் என்ன பண்றாருன்னா, நான் ஒரு சில காரியங்கள் வெறுத்தால் மாத்திரம் தான் என்ன பண்ணுவேன், என்னோட தூக்கத்தையும் என்னோட மற்ற விஷயங்களை நான் வெறுத்தால் மாத்திரம்தான் தேவனுக்கு நான் அந்த ஆலயத்தை கட்ட முடியும்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து இங்கே தாவீது ரொம்ப அருமையாக நமக்கு வைக்கிறாரு. அப்போ அப்படி இருக்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நமக்கு சுயத்தை வெறுத்து அதுலேருந்து வரக்கூடிய பாடுகள், அனுபவங்கள், வேதனைகள், இதை அனுபவிக்கிறேன் தெரியுங்களா, இதுதான் சிலுவையின் அனுபவம்னு அர்த்தம். இதை இல்லாமல் நம்மளோட சுய இச்சையினால செலுத்தக்கூடிய வரக்கூடிய பாடுகள், வேதனைகள், இந்த காரியங்கள் கண்டிப்பாக நமக்கு என்ன இருக்காதுன்னா, இது வந்து மாம்சத்துக்கு தான் வழி தரும் எதுங்க, நம்ம சுய இச்சையினால வரக்கூடிய காரியங்கள். ஆனால் மனசுக்கு என்ன ஆகாது, வழி கொடுக்காது அது. அதனால தான் நம்ம வந்து இப்படிப்பட்ட காரியங்கள், அதாவது இப்போ எனக்கு இது ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, ஆனால் அந்த விஷயத்த பாருங்க, நான் என்ன பண்ணுறேன், இப்போ பாருங்க, இப்போ ரோட்டில் வர விஷயங்கள் நமக்கு ஆசை இருக்கிறது உண்டு, பார்க்குறோம், எல்லாத்தையும் பார்க்குறோம். ஆனால் அந்த ஆசையை அடையணும்னு நினைக்கிறேன் தெரியுங்களா, அங்கே தான் நம்ம போய் என்ன பண்ணுறோம், நம்ம சுயத்தை நம்ம அங்கே எழுந்துடுறோன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ நம்ம இந்த சுயத்தை வெறுக்கும் போது கண்டிப்பாக நம்முடைய மனசுலையும் சரி, நம்முடைய மாம்சத்திலையும் சரி ஒரு வலி ஏற்படும். உதாரணத்துக்கு இந்த சத்தியத்தை கேட்டு நம்ம பேர் சபைகள்லேருந்து வரும்போது ஒரு வழி நமக்கு இருந்துச்சு இல்லைங்களா, ஐயோ விட்டுட்டு வந்துட்டோமே, இந்த ஒரு மனசு நோவு, அதை அனுபவிக்கணுன்றாருங்க தேவன்.
அதே போல இங்க சத்தியத்துல வந்து பிறகு கூட நம்ம மத்தியில 2 அறுவடை பண்ணக்கூடிய கர்த்தர் என்ன பண்றாருன்னா, அது பண்ணும்போது என்ன பண்றாருன்னா, அவருக்கு உண்மையாக இருக்கும் போது சில வழிகள் நம்ம என்ன பண்ணோம், நம்மளுடைய இருதயத்துல ஏற்படும். அந்த வழிகளை நம்ம என்ன பண்ணோம், அனுபவிக்கணுன்றார். இப்படிப்பட்ட ஒரு வழியை நம்ம அனுபவிக்கும் போது தான் நம்ம சுயத்தை வெறுத்துக்கிறோன்ற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஆனா ஒண்ணு மாத்திரம் விசேஷமாக என்ன கொடுக்குறாருன்னா, இப்படிப்பட்ட ஒரு வழியில இருக்கும்போது நீங்க எந்த காரணத்துக்கும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, ஒரு முடிவு எடுத்துடக்கூடாதுன்றாரு. அப்ப அந்த நேரத்துல என்ன சொல்றாருன்னா, இது தேவனாலே அனுமதிக்கப்பட்டது, தேவனின்றி எதுவுமே நமக்கு அனுமதிக்கப்படாதுன்ற ஒரு விஷயம் நம்ம செய்யக்கூடிய ஒரே வேலை என்ன தெரியுங்களா, அந்த நேரத்துல அது எந்த சபை மூலியமான வரட்டும், எப்படிப்பட்ட ஒரு பாடுகள் கஷ்டம் சூழ்நிலை வரட்டும், நம்ம செய்யக்கூடிய ஒரே வேலை, ஆனா அதை தான் செய்வோம். எதுங்க? அது நம்மளுக்கு பிடிச்ச விஷயம், ரொம்ப பேசுறது, நாக்கு எடுக்கிறது, அடக்கவே மாட்டோம். ஏன்னா அந்த உள்ள குத்தினேக்கும் நம்மளுக்கு. அதான் சொல்ல, உலகத்தை சொல்ல 4 வார்த்தை இவனை கேட்டாதான் என் மனசு என்ன ஆகும், ஆறும். அது கண்டிப்பாக அந்த என்ன ஆகும்னா நமக்கு மைண்ட்ல அது வெதிக்க அனுப்புகிற சகோதரர்கள். ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம அடக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சங்கீதம் 39:9 வாசிங்க சிஸ்டர். பார்த்தீங்களா? அப்போ மௌனமா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கணும் இல்லைங்களா? அப்போ சுயத்தை வெறுக்கிறதுன்றது, சில பேர் மௌனமா இருப்பாங்க, ஆனா மனசுக்குள்ள என்ன பண்ணுவாங்க, முணுமுணுமுறுத்து இருப்பாங்களா? தமிழ் அப்படிதான் வருங்க, முணுமுணுத்துக்கு இல்லை, அந்த மாதிரி இல்லைங்களா? கண்டிப்பா வழி இருக்கும், அது உடனே நம்மளால விட முடியாது. ஆனா மௌனமா இருந்து என்ன பண்ணணும், தேவனுடைய பாதத்துல இருந்து அவரோட பதிலுக்காக நம்ம வெயிட் பண்றது ரொம்ப நல்ல விஷயமாக அது இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருந்து இந்த சிலுவையை சுமக்கிறது பேர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிலுவையின் மூலியமாக வரக்கூடிய பாடுகள். இதுக்கு என்ன சொல்றாருன்னா, பலியினால் உடன்படிக்கப்பட்ட என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள். அப்ப பலியினால நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், உடன்படிக்கை பண்ணிருக்கிறோம். அந்த பலியினால் உடன்படிக்கை பண்ண பிறகு தான் பரிசுத்தவான்கள் நம்மள இடத்துல என்ன பண்ண முடியும், கூட்ட முடியும். நம்ம பலியினால உடன்படிக்கை பண்ணிட்டு இந்த பலியை சரியா செலுத்தாமல் நம்ம பரிசுத்தவான்களை கூட்டி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனாலதான் பவுல் சொல்ல, மற்றவங்களுக்கு பிரசங்கிக்கிறவன் நானே ஆகாதவனாய் போகாத அந்த ஒரு எச்சரிக்கை பத்தி பேசுறாருங்களா? இதே தான் அப்போஸ்தலன் பவுல் கூட அவருடைய ஊழியத்தில் கூட ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்ன சொல்றாரு, நீங்க 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல கூட வாசிக்க வேணா, இதெல்லாம் சொல்றாரு, நான் அனுதினமும் சாகிறேன். அப்ப அனுதினமும் சாகிறேன்னா அவர் என்ன பண்றாருன்னா, பாருங்க அவர் எப்படி அனுதினமும் சாகிறாருன்னு சொல்லும் போது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் கூட வாசிங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். பாத்தீங்களா? அப்ப இயேசுவோட மரணத்தை நம்முடைய சரீரத்துல நாம் சுமந்து திரிகிறோம் இல்லைங்களா? இந்த கண்டிஷன்ல தான் அந்த சிலுவையை சுமக்கிறவங்க இருப்பாங்கன்ற ஒரு விஷயத்த கூட இங்க அருமையாக குறிப்பிடுறாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை. அப்ப முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்ப நம்மளுடைய சுயத்தை நம்ம வெறுத்து நம்ம ஜீவிக்க ஆரம்பிக்கிறோமோ, அது கிறிஸ்துக்காக, தேவனுக்காக இல்லைங்களா? அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த சிலுவை சுமக்கிற அனுபவத்திலே நம்ம கடந்து போகன்ற நம்ம பார்க்குறோம். பட் எந்த காரணத்துக்கும் இதை நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, ஒருவேளை நான் சிலுவை சுமக்கிறேன்னு சொல்லும் போது நம்ம சபையில வர ஜனங்களை நம்ம எந்த காரணத்துக்கு என்ன பண்ண முடியாது, ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. நான் என்ன சொல்றேன், இப்போ நான் சிலுவை சுமக்கிறேன், அதனால நான் என்ன பண்றேன், உலகத்தின் ஆசீர்வாதங்களை எழுக்கிறேன். ஆனா சபையில ஒருவர் சிலுவையை சுமக்கல, ஆனா உலகத்தின் ஆசீர்வாதத்துல நல்லா இருக்காரு. நம்மளுக்கு அவரை பார்த்துருந்த உடனே நம்மளுக்கு என்னதான் வருங்க, பொறாம தான் வரும் இல்லைங்களா? நான் எழுந்துட்டேன், எல்லாமே நான் விட்டுட்டு வந்துட்டேன் இல்லைங்களா? ஆனா அவர் பாருங்க, சபைக்கும் வராரு, உலகத்திலயும் நல்லா இருக்காரு, அவர் மட்டும் நல்லா இருக்கிறாரு. அப்ப இந்த பொறாமை நமக்கு எந்த காரணத்துக்கும் அவங்களோட ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்ற விஷயத்த கூட நம்ம பார்க்குறோம். அதாவது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில கூட நம்ம பார்க்கும்போது அவரோட அடிப்படையான தேவைகளை கூட சந்திக்கிறதுக்கு அவர் நேரம் இல்லாத ஒரு ஊழியத்தை அவர் செஞ்சு கொண்டு இருந்தாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் என்று நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் நம்ம சிலுவையை சுமக்கிறதுன்ற ஒரு விஷயத்த நம்ம சுருக்கமாக நம்ம பார்த்தோம். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நுகம் இல்லைங்களா? இந்த நுகம் என்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது மத்திய 11ஆம் அதிகாரத்தை சொல்லக்கூடிய விஷயம் இது இஸ்ரேல் ஜனங்களுக்கு பேசும்போது நியாயப்பிரமாணத்தை பற்றி பேசுகிறாருங்க இல்லைங்களா? ஸோ ஆனால் விசேஷமாக ஒரு புது சிருஷ்டி நியாயப்பிரமாணத்தின் கீழே இல்லை. ஆனால் இந்த புது சிருஷ்டிக்கு இந்த நுகம் எதை குறிப்பிடுதுன்ற ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது இந்த நுகம் எதுக்கு மேலே வைப்பாங்கன்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? இந்த நுகம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? பார்த்துருக்கோம் இல்லைங்களா?
மாடு மேலே. நம்ம வயல்லலாம் போகும்போது இந்த என்ன சொல்லுங்க, இந்த பயிரிடும் போது நம்ம செய்வாங்க, அது என்ன செய்வாங்க, உழுவுவாங்க இல்லைங்களா? உழுவும் போது என்ன பண்ண, அந்த மாடு மேலே அந்த 2 மாடை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க. நீங்கள் பண்ணிக்கிறா இல்லைங்களா? நாங்கள் ஊரில் வந்து வயலில் பண்ணியிருக்கிறோம் அந்த வேலையை. அந்த மாடை வச்சு நம்ம ஏர் ஓட்டுறது இல்லைங்களா? அதுக்கு மேலே தான் நுகம் வைப்பாங்க. எதுக்கு அந்த நுகத்தை அது மேலே வைக்கிறாங்க? கண்ட்ரோல் இல்லைங்களா? அப்போ என்ன, எதுக்கு அந்த நுகத்தை அது மேலே வைக்கிறாங்கன்னு சொல்லும் போது, தன் எஜமானுக்கு, அந்த விவசாயிக்கு என்ன வேலை செய்யணுமோ அது கரெக்டாக செஞ்சு கொடுக்கும். ஒருவேளை அந்த நுகத்தை அது மேலே வைக்கலன்னு அது கண்ட்ரோல் இல்லாமல் என்ன ஆகிடும் இல்லைங்களா? ஸோ அதனால தான் நம்மளை கூட என்ன சொல்லுவாங்க, சின்ன வயசில் கூட வெளியே போயிட்டு வந்தேன், ஏன்னா மாடு மாதிரி எங்கே போய் தெரிஞ்சுட்டு வந்தேன்ட்டு இல்லைங்களா? அந்த ஒரு கண்ட்ரோல் இல்லைன்னா இல்லைங்களா? இது இந்த எக்ஸாம்பிள் சொல்லணும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வரத்துக்கு தான். அப்போ அந்த நுகம் நம்ம மேலே இருக்கிறது வந்து ஒரு, அதாவது என்ன சிம்பிளாக புரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது தேவன் நம்ம மேலே வைத்திருக்கிற நுகம். என்ன நுகம்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய வேலையை செய்கிற நுகம். நுகம்ன்றது அவருடைய வேலையை செய்யறது. அப்போ சிலுவைன்றது சுயத்தை வெறுக்கிறது. எந்த அளவுக்கு சுயத்தை வெறுக்கிறோமோ அந்த அளவுக்கு அவருடைய வேலையில் நம்ம என்ன பண்ணலாம், ஈடுபடலாம். ஒருவேளை நான் சுயத்தை வெறுக்காமல், பலி செலுத்தாமல் என்ன பண்ண முடியாது, நான் வேலையை செய்ய முடியாது இல்லைங்களா? இப்போ நேற்று நைட்டு கூட வரும்போது கூட என்ன தோணும் எனக்கு, பொதுவாக சென்னை முட்டமா எப்படியாவது டிக்கெட் கேன்சல் பண்ணுவேன்ட்டு. இது அந்த கண்டிப்பாக என்ன இருக்கும், அந்த மாம்சம் இருக்கும். ஆனால் அந்த சுயத்தை நம்ம அந்த இடத்துல அடிச்சு நொறுக்கிட்ட பிறகு, இப்போ நாங்களாம் கிட்ட வந்துட்டோம் பிரதர், எவ்வளோ தூரத்தில் வந்திருக்கிறாரு இல்லைங்களா? நான் அதை யோசிச்சிருந்தேன், இவர் வந்து எவ்வளோ தூரத்தில் அடிக்கடிக்கு வந்துடுறாருன்ட்டுன்னு இல்லைங்களா? அந்த பாருங்க, அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, தேவன் கொடுத்துருக்கிற அந்த ஒரு அழைப்பில் நம்ம எந்த அளவுக்கு சுயத்தை வெறுக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த நுகத்தை நம்ம சுமக்குவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த நுகம் வந்து நமக்கு என்ன, எப்படிப்பட்ட ஒரு நுகத்தை கொடுத்துருக்கிறாருன்னா, அடிமையின் நுகம். இந்த அடிமை நுகத்துக்கு ஒரே வேலை தான். என்ன வேலைன்னா, கோதுமை மணிகளை களஞ்சத்தில் சேர்க்கும். கோதுமை மணிகளை களஞ்சத்தில் சேர்க்கிற ஒரு விஷயத்தை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். அதாவது நம்ம இன்னைக்கு வந்து இது 2000 வருஷமாக நடத்தக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இந்த மகா பெரிய ஒரு அழைப்பில் நம்மளை கொடுத்துட்டு இப்போ இருக்கிற காலப்பகுதியில் இந்த பாதங்கங்களாக இருக்கிற நமக்கு என்ன பண்ணிக்கிற இந்த ஒரு சிறிய ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். அப்போ இந்த கோதுமை மணிகளை களஞ்சலத்தில் சேர்க்கறது வந்துட்டு நம்ம என்ன நினச்சிடக்கூடாதுன்னா, வெறும் இங்கேருந்து போதிக்கிறது மாத்திரம் இல்லை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து போதிக்கிறது, அதை நம்ம அடிக்கடி சொல்கிறது, அறுவடை வேலை செய்கிறது அர்ப்பணிப்பு வாழ்க்கை அல்ல. நம்ம தவறாக புரிஞ்சுக்க கூடாது. அறுவடை வேலை செய்யும் போது கீழ்ப்படிதலோட செய்கிறோம் தெரியுங்களா, அதுதான் அர்ப்பணிப்பு வாழ்க்கை. அநேக நேரம் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, அறுவடை வேலை செய்யும் போது, அதாவது போய் மற்ற இடத்துல ஒரு சுவிசேஷன் சொல்லும் போது, இதுதான் நான் அர்ப்பணிப்ப வாழ்ப்பை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். பட் அறுவடை வேலை கூட நம்ம கீழ்ப்படிதல் செய்கிறோம் தெரியுங்களா, அதை தான் வந்து இங்கே தேவன் விரும்பக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குதுன்ற ஒரு விஷயத்தை கூட நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த களஞ்சத்தில் சேர்க்கும் போது நம்முடைய ஒரே வேலையோட நோக்கம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உலகத்திலே ஒரு சொல்லுவாங்க இல்லைங்களா, நான் பெற்ற இன்பத்தை அதே தாங்க. நான் பெற்ற இந்த ரட்சிப்புக்குள்ள மற்ற ஜனங்களும் என்ன ஆகணுமா? காரணம் என்ன? நான் ராஜ்யத்தில் என்னவாக போறேன், இயேசு கிறிஸ்துக்கு மனவாட்டியா இருக்க போறேன். ஆனா ராஜ்யத்துல நம்மளுக்கு இன்னொரு பேருக்கு தெரியுங்களா, அவர் நித்திய பிதானா. நம்ம யாரு? தாய்ஸ்தானம். தாய்ஸ்தானம் எடுக்க போற சபை மக்கள் இன்னைக்கு இருக்கிறவங்க நம்ம எல்லாருமே எப்படி போனா நம்மளோட பிள்ளைகளாக நம்ம பார்க்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கண்டிஷன் இல்லைங்களா? எந்த காரணத்துக்கும் தன் தகப்பன் தன் பிள்ளையை வெறுத்துட்டாலும் வீட்டில் தாய் என்ன பண்ண மாட்டாங்க, மாட்டாங்க. இந்த கண்டிஷன்ல தான் எங்களை எண்டு போய் கொண்டு வந்து அங்க வைக்கிறாரு. ஆனா இப்ப தாயா இருக்கிற நிலைமையில நம்ம பேயா இருக்கிறோம். அதுதான் நம்மளுடைய விசேஷமாக ஒரு செயல்பாடுகள். இது கண்டிப்பா நடக்கும், லவோதிகா சபையில நடக்கும். அதிகமான சாத்தானுடைய கிரியைகள் என்ன ஆகும்னா, நம்மளுடைய சிந்தையை வந்து சிதறடிக்கும். இதுல யார் கீழ்ப்படிதலோட அது எந்த நிலைமைக்கு வந்துருவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த வேலை செய்யும் போது தனித்துப்படுவற்றுவாங்க. இவங்களெல்லாம் தள்ளி வச்சுடுவாங்க. ஒரு எப்படி கர்த்தர் இயேசு கிறிஸ்து அந்த கெத்செமனே தோட்டத்தில் கடைசியாக அவர் ஒருவராக நின்றாரு தெரியுங்களா, அந்த நிலைமையில நம்ம என்ன பண்ணோம் அப்படி வந்துடும். ஆனால் இது எந்த காரணத்துக்கும் நம்ம சுய இச்சையினால நம்ம வரக்கூடாதுங்க. அதை நம்மளை வந்து அவங்க வெளியே அனுப்பிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணிடணும், அந்த ஒரு சூழ்நிலை இருந்து கூட தேவனுக்கு நம்ம மகிமையாக அது ஒரு நாமத்துக்காக அந்த வேலையை செய்யணுன்ற ஒரு விஷயத்த கூட நம்ம இங்கே குறிப்பிடுறோம். ஆனால் சில காரணத்தினால நம்ம என்ன ஆயிரோம்னா, நம்மளுடைய சுயத்தினால நம்ம என்ன பண்ணி சில சபைகளை விட்டு வந்தது அது ஒரு மிகப்பெரிய ஒரு தப்புன்றாருங்க. பிரதர் அசல் என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை சபையில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து நான் இந்த சபையை அட்டன் பண்ண நான் வேற சபைக்கு போறேன்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சபையில வர பாடுகளே நீ உன்னால சகிக்க முடியலன்னு சொல்லும் போது, அப்ப நீ வேற சபையில போய் என்ன பாடுகளை நீ சகிக்க போற? அதாவது இந்த வந்து இங்க ரெடியாக கொடுக்க பாடுகளை நம்ம எழுந்து போடுறேன்றாருங்க.
இல்லைங்களா? அப்ப சபையில இந்த வேலை செய்யும் போது நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து நமக்கு வைக்கக்கூடிய ஒரு பரீட்சைன்றாருங்க, ஒரு டெஸ்ட். அந்த டெஸ்ட்ல நம்ம ஓவர் கம் பண்ணும்போது தான் கண்டிப்பாக அது ஜெயிக்க முடியும்ன்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனா சில நுகத்தை நம்ம வந்து கண்டிப்பாக எடுக்கக்கூடாதுன்றாருங்க. அது எப்படிப்பட்ட ஒரு நுகம் சொல்லும் போது புலம்பல் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். புலம்பல் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சரி, 14ஆம் வசனம் சிஸ்டர். என் பாதங்களில் நுகம் அவருடைய கையால் பூட்டப்பட்டிருக்கிறது, அவைகள் பிணைக்கப்பட்டு என் கழுத்தை சுற்றி கொண்டது. இல்லைங்களா? எப்படி இருக்குதுங்களா? அந்த அவருடைய அங்க வந்து நீங்க திருவிழத்துல படிக்கும் போது அது எப்படி பேசுறாருன்னா பாவம். அங்க பேசும்போது புலம்பல பேசுறது பாவம் என்ற ஒரு நுகம் கழுத்து என்ன இருக்குதுங்களா? சுற்றி கொண்டு இருக்குதுன்றாருங்க. இன்னைக்கு நம்ம பாவம் செய்யறோமா? இந்த பாவம் என்ற நுகத்தை நம்ம சுமக்குறோமா? கண்டிப்பாக சுமக்குறோமா இல்லையா? பாவம் என்ற நுகத்தை நம்ம சுமக்குறோமா இல்லையா? சுமக்குறோம். அப்ப என்ன பாவம்னா என்ன நமக்கு? கரெக்ட். வேற சிஸ்டர், கட்டளை மீறுவதே பாவம். கரெக்ட். வேற கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல விஷயம், நல்லா தெரிஞ்சு வச்சுக்க ரொம்ப சந்தோஷம். என்ன சொல்றாருன்னா, நன்மையை அறிந்து அதை நன்மையை செய்யாமல் போயிட்டு அது நமக்கு பாவம் என்றார். அப்ப நமக்கு கொடுத்திருக்கிற நன்மை என்ன? நம்ம செய்திருக்கிற உடன்படிக்கை இல்லைங்களா? இன்னைக்கு காலையில் கூட மண்ணா அதுதானே சொல்லுதுங்க. நம்ம செஞ்சிருக்கிற உடன்படிக்கையை மண்ணா இல்லை, நேற்று நைட் இருவன் கீதங்கள் நான் நினைக்கிறேன். நம்ம செஞ்சிருக்கிற அந்த உடன்படிக்கையை நம்ம செய்யாமல் போயிட்டா அது பாவம் என்றாங்க. அப்ப நம்ம என்ன தேவன் இல்லைங்களா? இதுதான் விரும்புகிறோம். ஒன்றும் இல்லைங்க. இப்போ சிஸ்டர் இப்போ பைபிள் ரீடிங் படிச்சாங்க. சிஸ்டர் நீங்கள் நெக்ஸ்ட் வீக் படிக்க வேணாம், அந்த சிஸ்டர் படிக்கணும்னு சொன்னேன்னா சிஸ்டருக்கு இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணுறாருன்னா, தேவன் நம்மளை ஒரு உருவாக்குறதுக்காக ஒரு அதுக்கு பேர் தான் சொல்கிறாரு ஒரு புதிய சிருஷ்டின்றாரு, ஒரு புதியதான ஒரு சிருஷ்டி. ஏன்னா இது வந்து உலகத்தை ஒரு ஆளுகைக்கு கொண்டு போகிற ஒரு சிருஷ்டி, உலகத்துக்கு தாயாக இருக்கக்கூடிய ஒரு சிருஷ்டி. அந்த சிருஷ்டி என்ன பண்றாரு? எல்லா விதத்திலும் அவர் என்ன பண்றாருன்னா நம்மள வடிவமைக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே என்ற ஒரு விஷயத்தை கூட நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ அப்போ இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வேலையை செய்யும் போது எந்த விஷயம் நம்ம செஞ்சாலும் அது சபையோட பக்தி விருத்திக்கு மாத்திரம் தான் நம்ம செய்யணும். இதுதான் நம்மளோட கோல் இருக்கணும். இந்த கோலை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம முதலாவது என்ன படிச்சுக்கணும்? இந்த நுகம் யாருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த நுகம் யாருதுங்க? இப்போ நம்ம இப்போ நுகத்தை பார்த்தீங்கன்னா இந்த நுகம் யாருது? சரி, சிலுவை யாருது? கான்சிக்ரேட் உடன்படிக்கை செஞ்சிருந்த நுகம் யாருது? கிறிஸ்து இல்லைங்களா? அப்ப கிறிஸ்துவோட வேலையில நாம் சொந்தத்தை கொண்டாட முடியாது. இது என்னோட வேலை, நான் என்ன பண்ண முடியாது? சொந்தத்தை கொண்டாடவே முடியாது. இது அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையா இருக்கிறது. அவனவனுக்கு தக்கதாக பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையை அவனவன் செய்யணும். நம்ம என்ன பண்ண, ஒரே வேலைக்கு என்ன பண்ணக்கூடாது? எந்த வேலையில நம்மளுக்கு கனம் கிடைக்குதோ, எந்த வேலையில நம்மளுக்கு மரியாதை கிடைக்குதோ அந்த வேலைக்கு மாத்திரம் நம்ம வந்து கவனிச்சுட்டு போயிட்டோம்னா கண்டிப்பாக என்ன ஆயிடும்? அதனால சொல்ற அநேக போதகர்கள் வந்து எங்க வர மாட்டாங்க. பிரதர் ரசல் எழுதுறாரு இடத்துல, இன்னைக்கு நீங்க போதகர்னு போறீங்க, அநேக போதகர் அங்க பரலோகத்தில் இருக்க மாட்டாங்கன்றாரு. ஏன்னா அதிக ஆக்கினை தீர்ப்பு யாருக்குன்னா இங்க உட்காந்துக்கிறவங்களுக்கு தான். இது எப்போதுமே வந்து ஒரு ஹாட் சீட், நமக்கு கீழே நெருப்பு எரிஞ்சுனே இருக்கும். அந்த கஷ்டம் இருக்குதுங்க அன்புக்குரிய சகோதரர்களே. அதனால வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் பேசும் போதே ஒரு திணறல் உண்டாகுது, ஒரு பயம் உண்டாகுது. ஏன்னா நம்மளாம் வந்து ஒரு என்ன அந்த ஒரு அதான் சொல்ல பரிசேயர்கள் சொல்லிட்டாரு இல்லைங்களா, இஸ்ரேல் மக்களுக்கு அவங்க சொல்றத செய்யுங்க, அவங்க செய்யற மாதிரி அவங்க சொல்றத நீங்க கேட்டுக்குங்க, ஆனா அவங்க செய்யற மாதிரி நீங்க என்ன பண்ணிடாதீங்க, செய்யாதீங்கன்ற ஒரு விஷயம். அதுதான் இன்னைக்கு நமக்கு இருக்குதுங்க. கடைசி காலத்துல லகோதிகா சபை இந்த நிலைமையில போயிடுன்றாங்க. அதனால நம்மளுக்கு எச்சரிக்கை என்னன்றாருன்னா, இப்படிப்பட்ட ஒரு நுகத்தை செய்யும் போது நம்ம கவனிக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் சகோதர சகோதரிகள் மத்தியில். அது எதுன்னு பாத்தீங்கன்னா, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க. 10:24 சிஸ்டர். பாத்தீங்களா, அன்புக்கும் நற்கிரிக்கும் ஏவும்படும்படி ஒருவரை ஒருவரை கவனித்து இங்கதான் சொல்றாருங்க. சபை கூடி வருத்தி தான் அன்புக்கும் நற்கரிக்கும் ஒருவரை ஒருவரை நம்ம என்ன பண்ணுமா கவனிக்கணும். இதுக்கு மாத்திரம் தான் கவனிக்கணும். இந்த சகோதரன் இந்த சகோதரி எதுல என்ன பண்ணணும், வளர்ச்சி அடையணும், எந்த அன்புல வளர்ச்சி அடையணும், அது இன்க்ளூடிங் ஸ்பீக்கர்களுக்கு சேர்த்துதான்.
இல்லைங்களா? ஸோ இது எப்போதுமே வந்து இந்த ஒரு நிலைமையில இருந்தால் தான் கிறிஸ்துக்குள்ள நம்ம வளர முடியுன்றார். இன்னொரு விஷயம் கூட சொல்றாரு பாருங்க, சபை கூடுதல் எப்படி இருக்கணும்னு. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் நினைக்கிறேன். யாக்கோபு 5:16. பாத்தீங்களா, ரொம்ப முக்கியமானது சொல்றாரு. பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம சபையாக இருக்கிறோம், எல்லா வேலையும் பண்றோம், பட் இந்த வேலை முக்கியமா பண்ண சொல்றோம். நான் ஒரு வேலை தவறு செஞ்சுட்டேன்னா எனக்கு நம்பிக்கையா இருக்கிற ஒரு சகோதரனிடத்தில் நான் போய் என்ன பண்ணலாம், அந்த குற்றத்தை சொல்லி நான் ஒப்பு கொடுங்க, ஒரு எனக்கு ஆலோசனை கொடுங்க, அதனால நான் மன்னிக்கப்படுவேன். இன்னைக்கு கூட நான் அந்த ப்ராக்டிஸ் நான் வச்சுருக்கிறேன். இன்னைக்கும் வச்சுருக்க சத்தியத்தில் வந்து 11 வருஷம் ஆச்சு. எனக்குன்னு ஒரு சகோதரர்களையும் வீட்டிலையும் சிஸ்டர் இருப்பாங்க. நான் எந்த தவறு பண்ணாலும் அவங்களை கண்டிச்சுன்னு இருப்பாங்க என்ன, இல்லைங்களா? சில நேரத்தில் மன அழுத்தம் இருந்தால் கூட நான் போய் என்ன பண்ணுவேன், கேட்பேன், இது என்ன பண்ணுறது எது பண்ணுறது. அவங்க சில இது சொல்லுவாங்க. இதை நம்ம செய்யும் போது தான் அன்புக்குரிய சகோதரர் நம்ம சுத்திகரிக்கப்பட முடியும். இதுதான் சபை கூடுதல் வரத்துக்கே முக்கியமானது. வேற சபை கூடுதல் வந்து சத்தியத்தை கேட்டு போறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அன்புக்கும் நற்கிரிக்கும் ஏவும்படும்படி ஒருவரை கவனித்து பார்க்க வேண்டியதுதான் ஒரு முக்கியமான ஒரு வேலையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரி என்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ பாருங்க, அப்போ இந்த சிலுவையும் நுகமும் செய்யறதுக்கு வந்து இந்த ஒருவேளை நுகம்ன்ற கர்த்தருடைய வேலையை செய்யணும்னாக்கா அதிகமான சிலுவை சுமக்க வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கிறோம். அதே பார்த்தீங்கன்னா அதிகமான பலி செலுத்தணும். அங்கே பலி செலுத்தினா தான் இங்கே என்ன பண்ண முடியும், நம்ம வேலை செய்ய. அதனால மூத்த சகோதரி சொல்லுவார், எப்போதுமே நம்ம செலுத்தக்கூடிய பலியில வலி இருக்கணும்னுவார், இல்லைங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ கடைசியாக நம்ம பார்க்கும்போது இந்த சிலுவையும் இந்த நுகத்தையும் வந்து ஒரே வசனத்தில் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அதை வச்சிருக்கிறாரு. அதை நம்ம கூட வாசிக்கலாம் பாருங்க. அது ஒன்று மாத்திரம் வாசிச்சு நம்ம முடிச்சிடலாம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சிஸ்டர். பாத்தீங்களா, இங்க வந்து விசுவாசத்தினால கிரியை என்ன வேணுமா கூட போகணுன்றாருங்க. இப்ப நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்த்தோம், சிலுவை நுகம். சிலுவைனா நம்ம சுயத்தை இருக்கிறது, நுகம்னா அவருடைய வேலையை செய்யறது. இந்த சப்ஜெக்டுக்கு இந்த வசனத்துக்கு என்ன சம்பந்தம்? நம்ம பார்த்த சப்ஜெக்ட் வார்த்தைங்க இதுல எதுனா இருக்கா? இதுல இல்ல. ஆனா இதுல ஒரு விஷயம் கண்டுபிடிக்கலன்னா இந்த வசனத்துல எந்த இடத்துல நுகத்துக்கு அப்ளை பண்ணலாம், நுகத்துக்கு எந்த இடத்துல ஒப்பிட்டு பார்க்கலாம், கிரியை. சிலுவை எதுக்கு ஒப்பிட்டு பார்க்கலாம், எப்படி? ஏன்னா கிருத்து அது ஒண்ணுதான், வேற இது இல்லை, அதனால ஈஸியா சொல்லிடலாம், இல்லைங்களா? கண்டிப்பா அது உண்மைதான். எங்க சொல்றாரு பாருங்க, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பாத்தீங்களா, விசுவாசமாகிய. அப்ப நம்முடைய விசுவாசமே எப்படிதான் இருக்குதுங்களா? அப்ப இன்னைக்கு நம்ம விசுவாச கூட்டத்தாருன்றோம், நிஜமா விசுவாசத்தை கூட்டத்தாரா? அப்ப பலி செலுத்தக்கூடிய ஒரு எண்ணம், ஒரு சிந்தை, ஒரு மனப்பக்கம் இருந்தா தான் நமக்கு உண்மையான விசுவாசம் இருக்கும், இல்லைங்களா? ஆனா சில நேரத்தில் என்ன ஆயிடும்னா இந்த பலி செலுத்துறது நம்மளுக்கு பழக்கமாயிடும்ன்றாருங்க. புரியுதுங்களா? இந்த பலி செலுத்துறது பழக்கமாயிடுச்சுன்னா எதுக்கு இதை செய்யறோம்னு தெரியாது. இப்போ ஒரு குடிக்கிறவங்களுக்கு இல்லை, சரி, எப்போதுமே பிரதர்ஸாக நம்ம குற்றம் சொல்லின்னு இருக்கோம், இல்லைங்களா? சிஸ்டர்ஸுங்களை சொல்லலாம். சீரியல் பார்க்குறவங்களுக்கு அந்த டைம் என்ன ஆகும், அந்த டைம் கரெக்டாக என்ன ஆகும், அது பார்த்தா தான் ஒரு மன திருப்தி இருக்கும், இல்லைங்களா? ஏன்னா பழக்கம் ஆயிடுச்சு. அதே போல தான் பலி செலுத்துறது நம்மளுக்கு பழக்கம் ஆகிடக்கூடாதுன்றாரு. பழக்கம் ஆயிடுச்சுன்னா நீ எதுக்காக பலி செலுத்துறன்னு தெரியாதுன்றாரு. அதுதான் சொல்றாரு, பலியும் பாக்கிலும் ரொம்ப இது ரெண்டுமே மேட்ச் ஆக போகும்போது தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சிலுவை இந்த சிலுவையும் மற்றும் நுகத்தையும் நம்ம தேவனுக்கு ஏற்புடையதாக அது செய்ய முடியுன்ற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இதில் ஒன்னே ஒன்று நம்ம முக்கியமான புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிலுவை வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை. இந்த சிலுவையை வந்து நான் மற்றவங்களுக்கு என் சிலுவை நீங்கள் சுமக்குன்னு நான் கொடுக்க முடியாது, இல்லைங்களா? அது எனக்கு, நான் எந்த அளவுக்கு என் சுயத்தை நான் வெறுக்கிறேனோ அந்த அளவுக்கு எனக்கு சிலுவை வரும். ஆனால் நுகம்ன்றது பொதுவானது. நுகம்ன்றது என்னைக்குமே இது, இந்த ஊழியம் இந்த இடத்துல நான் தான் அறுவடை பண்ணிடுறேன், இந்த சபை மக்கள் எனக்கு தான் சொந்தம் என்ற ஒரு விஷயத்தை நான் என்ன பண்ணிடக்கூடாது. இது கர்த்தருடைய வேலை, கர்த்தருடைய ஊழியம், கர்த்தருடைய சபை. இந்த ரெண்டு எண்ணம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா இந்த ஓட்டத்தை ஓட நம்மளுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கும் என்ற ஒரு விஷயத்தை கூட அன்புக்குரிய சகோதர சகோதரி இந்த நாளில் கூட நம்ம பார்க்குறோம். புரிஞ்சிருக்கும், இல்லைங்களா? கொஞ்சம் எளிமையாக தான் போனேன், இல்லைங்களா? புரிஞ்சிருக்கும். இது ஆக்சுவலி வந்து 1.5 hour சப்ஜெக்ட். ஒரு 1/2 hour கூட பேச முடியும், எனக்கு இன்னைக்கு தான் தெரியும்.
இல்லைங்களா? ஸோ தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரர்களே,